திரு மு க ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணைந்து விட்டார். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கைகுலுக்கி அவர் இருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு பல ஸ்ட்ராட்டஜிகளை பண்ணி கடைசியாக திமுகவில் போய் தஞ்சமானார், இணைந்தார் அரசியல் ஞானி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமே, தெரிவிச்சு தாங்க ஆகணும். இனிமே அவருடைய தலைவர் யார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள். அவருடைய சின்ன தலைவர் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய சிறுத்தை தலைவர் யார் தெரியுமா? சிறுத்தை தலைவரா? சிறுத்தை தலைவர்னா யார்? நம்ம இவரு தோழர் திருமாவளவன். அந்த சிறுத்தை இல்லைங்க, சிறுத்தை சின்னதா குட்டி தலைவர். அவர் யார் அப்படின்னா இன்பநிதி. ஆமாம், அது நாளைக்கு அவருக்கு அவருடைய சன் இருக்காருல்ல, அவருடைய சன்னுக்கு இவருடைய சன் தான் தலைவராக வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனை போட்டு இணைஞ்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேங்க, திமுக கூட்டணி அசுரபலம். அசுரபலம்னா அப்படி ஒரு அசுரபலம். ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் அந்த இடத்துல வாழ்த்து சொல்லணும். வச்சுட்டீங்களே ஸ்டெக்கு, பயங்கரமான ஸ்கெட்சு. அதாவது தேமுதிகவை தூக்கி இவங்க உள்ளே போட்டாங்க. அதாவது 0.4% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சியை தூக்கி கூட்டணியில் சேர்த்துட்டு 4% ஓட்டு இருக்கிற காங்கிரஸுக்கு வச்சாருங்க செக்கு. என்னன்னு பண்ணி 6 சீட்டு கொடுத்து செக் வச்சுட்டாராம். 0.4 இருக்கிற கட்சிக்கு யாராச்சும் 6 சீட்டு 8 சீட்டு கொடுப்பாங்களாயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதே இது காங்கிரஸுக்கு வச்ச செக்கு, வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லி டீல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தியா, அதோட பெரிய கை, லோக்கல் கை வந்திருக்கிறாங்க. 3 முறை முதலமைச்சர், சாதாரணமான ஆளா? அவரே எங்கள் கூட்டணிக்கு வந்துட்டாரு. இப்போ காங்கிரஸ் நம்ம இன்னும் கண்ணை உருட்டி டீல் பண்ணுவோமா? வந்தாவா வராட்டி போ. ஏன் என்கிட்ட பார்த்தியா ஓபிஎஸ் இருக்காரு, அவருடைய பையனை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தீவிர ஆலோசனையில் அறிவாலயம் இப்படிலாம் இருந்துட்டு இருக்குதுங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் யாருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு இந்த சம்பவத்தில் உற்சாகத்தின் உச்சத்தில் மகிழ்ச்சியில் இருக்கிறது யாருன்னா அதிமுக தொண்டர்கள். ஏப்பா முடிஞ்சா ஒன்னொன்னா கழிஞ்சு ஒரு வழியா மொத்தமாக முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகிட்டோம்டா. இனி நம்ம ஒரே ஃபோக்கஸ்டாக பஞ்சாயத்து இல்லாமல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட சந்தோஷத்தில் இந்த செய்தி மூலமாக இருப்பது அதிமுக தொண்டர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அவருடைய ஜேர்னியை ஆரம்பித்த இடத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ரெட்டை தலைமைன்னு சொல்லி கூடையே வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்லையும் உட்காந்துக்கிட்டு நான் ஏமாந்தா நீ என்ன போட்டுருவேன், நீ ஏமாந்தா நான் உன்ன போட்டுருவேன், அதாவது பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே கேட்க மாறி மாறி ஊட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே 4 வருஷத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி நகர்த்திட்டு போய் என்ன மாதிரி பண்ணி ஒற்றை தலைமை அதை கொண்டு வர முடியும். ஒற்றை தலைமைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒத்த தலைமை தான் அப்படிங்கிறத நிறுவி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாகவே உட்காந்துக்கிட்டு அதிமுக அப்படிங்கிற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க தன்னுடைய தலைமையின் கீழ் கொண்டு வந்து இன்னைக்கு கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை உட்காந்துக்கிட்டு நாங்கள் மறுபடியும் திமுக வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக கூட்டணிக்கு இவங்களுக்குலாம் யாருமே வரமாட்டாங்க, இது பலவீனமாக இருக்காங்க, இபிஎஸ்லாம் ஒரு தலைவரா அப்படிங்கிற மாதிரிலாம் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க மத்தியில் அமைதியாக இருந்து எல்லாரையும் ஆட விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல பிஜேபி கூட அலையன்ஸ், அடுத்து அப்படியே பாமக, அடுத்து அப்படியே டிடிவி. பாருங்க, இதில் டிடிவி மட்டும் அவரும் அந்த முகாமில் தான் இருந்தார். அந்த முகாமில் இருந்து யார் வந்தால் உண்மையிலே யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கட்சிக்குள்ளலாம் இல்லை, நீங்கள் ஒரு கட்சியாக வாங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்களை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ அவங்க நல்லா ஜெல் ஆகிட்டு இப்போ சசிகலா அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது சசிகலா அவர்களை டீல் பண்ணுறதுக்கு டிடிவி அவர்களே பயன்படுத்துகிறார் இபிஎஸ் அவர்கள். எப்படி கால்குலேஷன் பார்த்தீங்களா? யாரை வச்சு யாரை பதில் சொன்னால், யாரை வச்சு யாருக்கு கவுண்டர் கொடுத்தா யாருக்கிட்ட எடுப்படும் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு தெளிவாக அதை டீல் பண்ணி சசிகலா அவர்களுடைய பிரச்சனை செட்டில்டு. ஏன்னா இனிமேல் அவங்க அதிமுக உரிமை வர முடியாது, தனி கட்சியாக போகிறேன் அப்படின்ட்டாங்க. அது போக ரெட்டலை எதிர்த்து அவங்க வேட்பாளர் போடுறாங்க அப்படின்னா ரெட்டலை வாக்குகளை இனிமேவும் அவங்களால பிரிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களை நிறுத்தி டிடிவி அவர்களுடைய பிரச்சனையும் செட்டில்டு. ஏன் அப்படின்னா அவரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டாரு, இந்த அணிக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ அதுவும் காம் டவுன். செங்கோட்டைன்னு ஒரு பிரச்சனை பண்ணாரு, அவரு அப்படியே தாவைக்காக அமுச்சு வச்சிட்டாங்க, அங்கே போய் அவர் செட்டில்டு. இந்த பக்கம் இன்னும் ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்காரு, அவரு கூட ஒரு 7-8 பேர் இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில் முட்டி மோதி பார்க்குறாங்க. எப்படியாச்சும் உள்ள வரணும்னு சொல்லி டெல்லி மூலமாக கூட அவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்படியே நின்று எதில் வேணால் தலையிடுங்க, உள்கட்சி விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நின்று கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காம இருந்து பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தரையா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கேம்புக்குள்ளே அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சினிமாலெலாம் மெயின் வில்ல நின்று சைடில் இருக்கிறவங்களாம் ஒருத்தரையா அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரையா அனுப்பி செட்டிலாக வச்சுட்டு கடைசியாக தானும் போயிட்டு அங்கேயே ஐக்கியமாக வேண்டியதாகிடுச்சு. அதாவது தன்னுடைய பரம விரோதி திமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஜென்ம விரோதி.
அப்படி ஜென்ம விரோதியா இருக்கக்கூடிய திமுகவில் போயிட்டு 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் போய் சேர்றாரு அப்படின்னா, இனி இத்தனை காலம் முதல் ஓபிஎஸ் அவர்களே ஒரு சிம்பத்தியா பார்த்துட்டு இருந்த அதிமுக காரங்களா கூட இனிமே பார்ப்பாங்களா? இனிமே அவரால் அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்க முடியுமா? இனிமே சசிகலா அவர்களால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சின்னத்தில் நின்னாரு, அதிமுகவுடைய வாக்குகளை பிரிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இனிமே அது சாத்தியமா? உதயசூரியனில் நின்று அதிமுக வாக்குகளை பிரிச்சிட முடியுமா? சாத்தியமே கிடையாது. பெரு வெற்றி அடைந்திருக்கிறது அதிமுக இந்த விஷயத்துல. அவங்களுடைய கட்சியை வந்து ஒத்த ஷேப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இடைப்பட்ட காலத்துல இதே திமுகவோட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த 4.5 வருஷத்துல ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்து பார்த்தாரு. எல்லா மென்டல் டார்ச்சரும் கொடுத்து பார்த்தாரு. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி இன்னைக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலையாகி மீண்டும் அதிமுக அப்படி வந்து நிக்குது. இந்த நிலையில பன்னீர்செல்வம் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே போகாமல் இருக்கிறதுக்கு, அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் நம்மளும் போய் செட்டில் ஆகிட்டோம்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இருக்கலாம். சொல்லிக்கிறாங்க மீண்டும் திமுக ஆட்சி அமைச்சால் அவருக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்லிக்கிறாங்க. அப்பாவை அவர்களுக்கு இடத்துல அவரை தூக்கிட்டு பன்னீர்செல்வம் உட்காந்தாருன்னா எப்படி இருக்கும்? சரி, அதுக்கு முதல்ல ஆட்சி அமைக்கணும், அதை பார்ப்போம் நம்ம. இந்த சூழலில் பாருங்க எந்த அளவுக்கு தலைவன் ஸ்கெட்ச் போட்டிருக்காருன்னா, கூட ஒரு 7-8 பேர் இருந்தாங்க அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில். இப்போ ஒன்றா இப்போ போயிட்டு அப்படியே திமுக இன்னைக்கு தான் சேர்றாங்க அப்படின்னா மொத்தமாகவே அவங்களுக்கு எத்தனை சீட் கிடைச்சிருக்கும்? 2 இல்லையா? அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் ஒருத்தரையா இன்ஸ்டால்மெண்ட்டில் அனுப்பி எல்லாருக்கும் சீட்டை உறுதி பண்ணிட்டு கடைசியாக தானும் போய் இணைஞ்சாரு பாருங்க. அங்கே தான் இருக்குது அரசியல் ஞானியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டலாம். இந்த வகையில் திமுகவுக்கு இதெல்லாம் பண்ணலாம்னா இல்லை, அவங்களுடைய உள்கட்சியில் அந்த தேனி மாவட்டத்தில் சிக்கல் வரும். வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ தங்க தமிழ் செல்வன் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியே சொல்ல மாட்டார். அவர் வர்றது சந்தோஷம் தாங்க, மகிழ்ச்சி தாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சவன், இப்போ யார் அங்கே வந்து முக்கியமான முகம், யார் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல் வரும். இப்போ நம்ம இந்த வந்த உடனே இவங்களை ஜெயிக்க விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது? அப்போ இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொரு கோஷ்டி வேலை செய்யும். இப்படி பல விஷயங்கள் திமுகவுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. சென்று வாருங்கள், போயிட்டு அப்படியே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இப்போ ஒரு முக்கியமான ஹோம் இருக்கு. எங்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு டாஸ்க் என்னது? வரவேற்கணும். ஓபிஎஸ் அவர்கள் வந்திருப்பது மிகப்பெரிய பலம். அதாவது எங்களுடைய கூட்டணி மேலும் வலிமை அடைந்து உள்ளது, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கணும். மேட்ரு என்ன அப்படின்னா, தேமுதிக உள்ள வந்துச்சு இல்லை, தேமுதிக உள்ள வந்தோடனே எங்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ராஜதந்திர நகர்வுகள் மேற்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ள கொண்டு வந்துட்டாருங்க தேமுதிகவை, இது மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டுலாம். ஆனால் உண்மையிலேயே ராஜதந்திரம் பண்ணது அந்த டைமில் இபிஎஸ் அவர்கள் தான். விலையை ஏற்றி விட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரி தான் ராஜதந்திர நகர்வு பண்ணி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியே அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு தெரியும், ஐயையோ போன தடவை அதாவது கூட்டணி கட்சிகள் நம்ம ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்கும்போதே 6-6-6ன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இந்த தடவை எக்ஸ்ட்ரா கூட லக்கேஜை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏற்ற நம்மளுக்கு இல்லடா இறக்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே காட்டிக்காம ராஜதந்திர நகர்வு பயங்கரமான நாங்கள் பலம் பெற்றுட்டோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாராம், அதாவது புதுசாக நிறைய கூட்டணி கட்சிகள் நமக்குள்ளே வர்றதுனால, நம்ம அணிக்குள்ளே வர்றதுனால நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களுடைய சீட் எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டாராங்க எல்லாருக்கும். அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், மக்கள் நீதி மையம், எல்லாருக்கும் ஒரே பிட்டு. நிறைய கூட்டணி கட்சிகள் புதுசாக தோழமைகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை குறைச்சிக்கங்க. போன தடவை 6 ஒரு 4 வாங்கிக்கங்களேன், 4 போதுங்க அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களாம். அப்படி சொன்னாதான் எப்பா போன டைம் கொடுத்த 6 ஆச்சும் கொடுத்துருங்க அப்படின்ற இவங்க சைக்காலஜிக்கலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அப்போ தான் அந்த 6ஓட இவங்களை போட்டு அமுக்க முடியும்னு சொல்லி 4 அப்படிங்கிறதான் தேமுதிக வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு மட்டும் செக் வைக்கல, கூட இருக்கிற எல்லாருக்கும் செக் வச்சுட்டு இருக்குது திமுக. இது ஒரு புறம் இருக்க. இந்த காங்கிரஸ் பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடும் போல இப்போ கொஞ்சம் சிக்னல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க மீண்டும் டெல்லிக்கு போகிறார். ஏற்கனவே பட்ஜெட் கூட தொடரப்ப கனிமொழி அவர்களை சந்திக்க ராகுல் காந்தி மறுத்து விட்டார்களாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், ஏன் வந்து இவங்க குழு அமைச்சு கிட்டத்தட்ட 80 நாள் ஆகியும்
திமுக குழு அமைச்சு கிட்டத்தட்ட 5 நாள் ஆகியுமே காங்கிரஸை ஏன் கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தாமல் இருக்காங்க அப்படின்னா, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவாலயத்தில் நடப்பதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க, நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ரெண்டு தரப்பும் பார்க்கும். அந்த டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம், உட்காந்து பேசினா சரி பண்ணிடலான்ற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே வாங்க அதிகாரப்பூர்வமாக பேசலாம். அப்பதான் எல்லாம் மீடியாவில் பெருசாக பூம் ஆயிடுமே, வந்து உட்காந்து பேசிட்டு இல்லைன்னு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி மறைமுகமாகவே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அஃபிஷியலாக பேச ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸை ஏன் கூப்பிடாமே இத்தனை நாள் இழுத்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத தூரத்தில் அது இருந்துட்டு இருந்ததுனால தான். இந்த நிலையில பல நான் தான் சொன்னாலும் நேற்று முக்கோணமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெங்களூரில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, டெல்லியில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, சென்னையில் ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, ராஜ்யசபா சீட்டு இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணது எல்லாமே சொன்னோம் இல்லையா. ஒரு மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. இதையெல்லாம் நம்ப முடியாது, எப்போ வேணா என்ன ட்விஸ்ட் வேணா நடக்கும். நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டு ஐயோ விஜய் வந்து கேரளாவில் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி காங்கிரஸ் அழைப்பு விட்டுருக்குது, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, நாங்கள் தாவேகா கூட பேசிட்டு தான் இருக்கிறோம், ஆமாம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓப்பனாக அவர் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது, நாங்கள் எப்படி அதை நிராகரிக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு பிட்ட போட ஒரு மாதிரி அப்படியே நேற்றெல்லாம் முடிஞ்சனா சோழி அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் இப்போதான் அபிஷியலாக டேட் விட்டுருக்குது திமுக. இன்னைக்கு 27ஆம் தேதி கனிமொழி அவர்கள் டெல்லியில் சென்று ராகுல் காந்தியை சந்திக்கிறார். 28 நாளைக்கு கிரீஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை மற்றும் சிலர் அடங்கிய அந்த காங்கிரஸ் குழு திமுகவோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்துகிறது 28 அன்னைக்கு அப்படின்னு சொல்லி இப்ப செய்தி வருது. ஸோ அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்த போறோன்றதை இவங்க செய்தியா கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மேபி இன்னைக்கு சந்திப்புல ஒரு முடிவு எட்டப்படலாம். அந்த 27.2 சாரி 27+2 அல்லது 27+1 அப்படிங்கிற ஸ்டேஜில் போயிட்டு முடிஞ்சாலும் முடியலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஆனாலும் கூட இன்னைக்கு மாலை சந்திப்புக்கு அப்புறம் கனிமொழி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இல்லை பிரஸ் மீட் கொடுக்காம அப்படியே குறுக்கு பூந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா ரைட்ரா இன்னும் பஞ்சாயத்து முடியலடா அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.